பெரிய நகரத்தின் நடுவில் அழகும் நேர்மையும் கொண்ட ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவனது கண்களில் ஒளிந்திருந்த உண்மை எல்லோருக்கும் நம்பிக்கை. ஒரு காலை பள்ளிக்குச் சென்று கொண்டிருந்த அந்த நேர்மையான சிறுவன் வழியிலே சிலரை கவனித்தான். அவன் கண்களில் ஆச்சரியமும் ஆர்வமும் ஒளிந்ததுடோட். மகிழ்ச்சியுடன் பள்ளியை அடைந்த அந்த சிறுவன் அப்போது கதவின் அருகில் சோகமாக நின்று கொண்டிருந்த ஏழை சிறுவனை கவனித்தான் டோட். அருண் பள்ளியில் சோகமாக நின்ற ஏழை நண்பனை பார்த்ததும் அவன் பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று ஒரு நல்ல யோசனைக்கு வந்தான். அருண் வகுப்பறைக்கு சென்றபோது அந்த சிறுவனின் பிரச்சனையை புரிந்தான். அவனிடம் சரியான காலணிகள் இல்லை. அதை உணர்ந்த அருண் ஒருவருக்கொருவர் பொருட்களை பகிர்ந்து கொள்ளும் பகிர்வு நாள் கொண்டாட வேண்டும் என்று நினைத்தான். அருண் ஏழை நண்பன் முருகன் அடுத்தவருக்காக அழகான காலணியை தரினான். முருகன் அதனை பார்த்து மகிழ்ச்சியால் பரவசமான சிரிப்போடு கண்ணீர் விட்டான். அருண் மற்றும் முருகன் அந்த சிறிய பரிமாற்றத்தின் மூலம் புதிய நட்பை தொடங்கினர். இருவரும் சந்தோஷமாக கையில் கைப்பிடித்து புதிய பயணத்தை தொடங்கினார்கள். முருகன், உனக்கு இப்படிப்பட்ட பரிசு கொடுக்க முடிந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ சிரிக்கிறதை பார்க்கும்போது என் மனசே நிறைஞ்சு போச்சு. தேங்க்ஸ் டா அருண். நீ கொடுத்த சிறப்பு சூப்பர்டா. ரொம்ப நாளா இதுக்காகவே வெயிட் பண்ணேன். உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி டா அருண். அங்கே இருந்த அருணும் முருகனும் பூங்காவில் விளையாடச் சென்றார்கள். சிரித்துக் கொண்டும் ஓடிக்கொண்டும் அங்கே விளையாடிக் கொண்டிருந்த அருணும் முருகனும் பார்த்து கொண்டே ரணம் நின்றான். அவன் மனதில் ஒரு சிறிய வெறுப்பு எழுந்தது. அருண் எப்போதும் நல்ல பெயர் எடுத்துக்கிறான். ஏன் இந்த அருண் தான் எப்பவும் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ பாரு, முருகனுக்கு செருப்பு கொடுத்து பிரேஸ் எடுக்கிறான். இதை பார்த்து ரொம்ப கோபம் வருது. இவன் எதாச்சி பண்ணணும் பாரு, நான் இதை சொல்லணும். அந்த நேரத்தில் ஸ்னேகா ரணவ் பக்கத்தில் வந்து நின்றாள். ரணவின் கோபம் இன்னும் மனதில் இருந்தாலும் ஸ்னேகாவின் ஆதரவு அவனை தாங்கியது. அருண் முருகனுடன் ரணவ், நீ இப்போ அருண் லேன் முருகனை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாயே, ஏன் அப்படி பார்க்கிறாய்? அவர்களுக்கு என்ன பிரச்சனை உண்டு என்று நினைக்கிறாயா? நீ எப்பவும் அவனை எல்லாருக்கும் பிடிக்கும் போல பார்க்கிற மாதிரி. அவங்களைக் கண்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கலை. எப்பவும் அருண்ணா எல்லாருக்கும் பிடிக்கும் போல இருக்கிறான். எனக்கும் அதே மாதிரி தான். இந்த அருண் எப்போதும் டீச்சர் கிட்ட நல்ல பெயர் எடுக்கும். எதையும் சரியாகச் செய்தாலும் அவன் பெயர் எப்போதும் மேலோங்குது. நான் அதை பார்த்து ரொம்ப கோபம் வருது. நான் கூட நல்ல வேலை செய்தாலும் என்னை அந்த மாதிரி கவனிக்க மாட்டார்னு தோணுது. இவனால் தான் என்னுடைய மனதில் ஒரு சூப்பர் பிளான் இருக்குது. இப்ப நான் தான் இதை செய்யணும். இந்த அருண் எப்பவும் டீச்சர் கிட்ட நல்ல பெயர் எடுப்பான். எல்லாரும் அவனை கவனிப்பார்கள். நான் நல்லதை செய்யும் போது யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இவன் சும்மா ஒன்றும். ரணவ் மற்றும் ஸ்னேகா பள்ளியின் சேமிப்பு அறைக்குச் சென்றனர். அங்கே அவர்கள் தனியுரிமையாக இருக்கும் இடத்தில் நின்று ஒரு இரகசியமான திட்டத்தை யோசித்தனர். ரணவின் மனதில் முன்பே ஒரு சூப்பர் பிளான் இருந்தது. ஸ்னேகா அதை அறிந்ததும் இணைந்தாள். அவர்கள், ஏய் ஸ்னேகா, நீ இங்க என்ன பண்ணுறே? முழு ஸ்கூல்லாம் தேடினேன். ஆனா இந்த ஸ்டோர் ரூம்லா நீ இருப்பேன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. இந்த ரூம் மாதங்களா யாரும் திறக்கல. நீ எப்படி சாவி வாங்கினே? ரேக்கில ஏதோ தேடுற மாதிரி இருக்கே. என்ன வேணும் உனக்கு? காலையிலிருந்து ஏதோ சீரியஸா இருந்தே. சொல்லு டா ஸ்னேகா, என்ன விஷயம்? சும்மா அருண், நீ என்ன சரியாக டைமிங் இல் வந்துட்டே. உனக்கு உதவி பண்ணணும் என நினைத்தேன். இன்று கிளாஸ்ல ஷேரிங் டே இருக்கு. நிறைய திங்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். இங்க எல்லாம் பார்த்தியா? நீயே சில விஷயங்களை ஆல்ரெடி வைத்து இருக்கீங்க போல இருக்கு. அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஆனா நீ எனக்கு உதவி பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஸ்னேகா. இன்றுல கிளாஸ்ல ஷேரிங் டே இருக்கு. நிறைய திங்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். நீயே சில விஷயங்களை முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிட்டாய் போல இருக்கு. அதான் இங்க வந்து நீயே ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். சரி, வேலை ஆரம்பிப்போம். முதலில் இந்த ஸ்டாக்ல இஸ்னன் திங்ஸ் ஐ சார்ட் பண்ணலாம். பின்னா எல்லாருக்கும் சீராக ஷேர் பண்ணலாம். நீயும் என்னோட சேர்ந்து செய்யலாம்னு நம்பி இருக்கேன். இல்லனா எல்லாருக்கும் எல்லாம் போகாமல் தவறலாம். நேரம் கொஞ்சம் குறையுது. ஆனா நாம இருவரும் ஃபோக்கஸ் பண்ணி சும்மா செய்யலாம். நீ சும்மா இருக்கிறேன்னு தெரிந்ததாலே நெஞ்சம் ஐ
கிளாஸ் ரூம்ல எல்லா ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறார்கள். அந்த நேரம் உஷா மிஸ் வருகை தந்தார். எல்லாரும் திடுக்கிட்டனர். நீங்க எல்லாரும் உஷா மிஸ்ஸை பார்த்தவுடன் ஒரு சின்ன சிரிப்பு வெளியிட்டனர். மிஸ் வருகை தரும்போது கிளாஸ்ல சும்மா ஒரு நல்ல எனர்ஜி வந்தது. அருண், ஸ்னேகா மற்ற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் கவனமாக இருந்தனர். உஷா மிஸ் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார். கிளாஸ் ரூம்ல ஒவ்வொருவரும் நேரம் தவறாமல் கேட்டுக்கொண்டனர். ஹாய் மாணவர்களே, இப்போ நான் ஸ்டோர் ரூம்க்கு வந்து பார்த்தேன். அப்படி பார்த்தா நிறைய விஷயங்கள் இல்லைன்னு. அருண், நீ இதெல்லாம் எப்படி பண்ணி? நீ ரொம்ப பொறுப்பற்றாய் இருக்கறே. இதெல்லாம் ஷேரிங் டேக்கு மிகவும் முக்கியம். நம்ம ஸ்கூலுக்கு ஸ்பெஷல் இவெண்ட் தான். மாம், நான் எல்லா விஷயங்களையும் ஸ்டோர் ரூம்ல வைத்து இருந்தேன். ஆனா எப்படி மிஸ் ஆகிட்டுச்சு தெரியல. நான் ட்ரை பண்ணினேன். சரியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இப்போ சொல்லுங்க, நான் என்ன பண்ணலாமா? நான் ஹெல்ப் பண்ணுறேன். எல்லாம் செட் பண்ணுவோம். சோரி மாம். அருண், ஆசிரியர் அவனை பொறுப்பற்றவன் என்று திட்டியதும் மனம் மயங்கி தன் தவறுக்கு சோகம் கொள்ள ஆரம்பித்தான். அவன் மின்னல் போன்ற கண்களில் கண்ணீர் குண்டுகள் தோன்றின. எல்லா விஷயங்களையும் சரியாக வைத்து இருந்தாலும் சில பொருட்கள் மிஸ்ஸிங் ஆகிவிட்டதை அறிந்ததும் அவன் மனம் கவலை கடத்தினாலும் கவலையை வெளிப்படுத்த முடியாமல் அழக்கத் தொடங்கினான். அவன் சிரமத்தையும் முயற்சியையும் எடுத்துக் காட்டினாலும் குற்றத்துக்கு பொறுப்பாக ஆசிரியர் விடையை கழற்றி மாணவர்கள் சிரித்து கையோடு வைகின்றனர். சிலர் ஒத்துக்கூறி பை மாம் என்று சொல்கின்றனர். சிலர் கண்ணில் கண்ணீர் இல்லாமல் சிரித்து, சிலர் சிரித்து குலுங்கிக் கொண்டு வெளியே நடக்கிறார்கள். அனைவரும் சுறுசுறுப்பாக சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் பார்வை வீசிக்கொண்டு அருணும் முருகனும் பள்ளி மைதானத்தில் இருந்தபோது ஸ்னேகாவும் ரனாவும் அவர்களை நோக்கி நடந்து வந்தார்கள். அருணும் முருகனும் ஒருவருக்கொருவர் பார்வை போட்டு சிரித்தார்கள். ஸ்னேகா மற்றும் ரனா நிகழ்ச்சியுடன் அருகே வந்து அனைவரும் சந்தோஷமாக சந்தித்து நண்பர்களை பார்க்கும் உற்சாக. நீங்க ஏன் இங்க இப்போ வந்தீங்க? உங்கள மேலையா தான் எனக்கு சந்தேகம் வர்றது. ஸ்டோர் ரூம்ல இருந்தது போல எதுவும் இல்ல. என்ன பண்ணீங்க? எல்லாம் சுத்தமாக இருந்தது போல இருந்தாலும் இப்போ எதுவும் கிட்டவில்லை. நீங்க தனியே வந்து எல்லாமே திருடி விட்டீங்கனா? என் கண்ணாடி போல நான் நம்பினேன். ஆனா இப்போ சந்தேகம் மட்டும்தான் இருக்கிறேன். அட முருகன், நீ எப்போதும் சிக்கிச்சு போகுற மாதிரி பேசுறாய். நான் சொல்றேன் எல்லாம் மிஸ்ஸிங். ஆனா உண்மையை சொல்ல வேண்டியதில்லை. நாம ஸ்னேகா உடன் தான் எடுத்தோம். நாம குஷியாயிருந்தோம். நீ எதுவும் புரியல. நீ எப்போதும் டிராமா பண்ணுவேன் நியூ நினைக்கிறே. ஸ்டோர் ரூம்ல இருந்த விஷயங்களை எடுக்கிறது நாம திட்டமிட்டு பண்ணிட்டோம். நீ சந்தேகம் காட்டுற. ஹா ஹா, நம்ம பிளான் சூப்பர் சக்சஸ். டீச்சர் கிட்ட அருண் நல்லா திட்டு வாங்கிட்டான். நீ யோசிக்கலாமே, எப்படின்னா நாம சிறிய சிறிய விஷயங்களை எடுத்துருத்தேரோம். ஆனா அது பெரிய பிழை மாதிரி தெரிஞ்சது. அருண்க்கு ரொம்ப சொறி வந்திருக்கும். ஆனா நம்ம கிட்ட சந்தோஷம்தான். நீ ஸ்னேகா மற்றும் ரணவ் அருண் மற்றும் முருகனை நோக்கி சிரித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் நகைச்சுவையுடன் சின்ன சின்ன சிரிப்புகளும் காமெடியான முகப்புகளும் காட்டி அருணின் திட்டு வாங்கிய நிலையில் மீண்டும் பிளான் வெற்றியாக கொண்டதாக நினைத்து மகிழ்ந்தனர். அட, நான் கண்டுபிடிச்சேனே. ஸ்னேகா ராணவ் தான் இதுல பிளான் பண்ணிருக்காங்க. ஸ்டோர் ரூம்ல இருந்த விஷயங்கள் மிஸ்ஸிங் ஆனது அவர்களாலே. இப்போ டீச்சருக்கு சொல்லணும் எப்படின்னு தெரியுது. நம்ம ஸ்கூல்ல நம்பிக்கை முக்கியம். ஆனா இப்போ அவர்கள் மோசமாக நடந்திருக்காங்க. டீச்சர், தயவு செய்து கவனியுங்கள். ஹா சரியாகத்தான். நம்ம பிளான் சூப்பர் சக்சஸ். டீச்சர் கிட்ட 4 நல்லா திட்டு வாங்கிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அசிங்கப்பட்டாங்க. நான் பார்த்தேன். அருண் சின்ன சின்ன கண்ணீரோட சிரிச்சாலும் கண்ணீர் பாய்ந்த மாதிரி இருந்தான். ஸ்னேகா கண்ணை பெரிய மாதிரி செய்து சோரி சொல்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கிட்டே ஆசிரியர் மாணவர்களுக்கு அருகே வந்து கொண்டிருந்தார். அவர் அமைதியாக கவனமாக காலடி வைக்க ஒவ்வொரு மாணவரையும் நோக்கி பார்வை போட்டார். மாணவர்கள் அவரை கவனித்துக் கொண்டிருக்கும் போது சிலர் கண்ணை பெரியதா செய்து சற்று பதற்றமாக இருந்தனர். சிலர் சிரித்துக் கொண்டே இருந்தனர். ஆசிரியர் அருகே வந்ததும் கிளாஸ் ரூம் இல் ஒரு நிமிடம் சுமாரான அமைதி நிரம்பியது. ஸ்னேகா, ரணவ், நீங்க இவ்வளவு மோசமாக நடக்கிறீர்கள் என்று நான் நம்பவே முடியலை. நீங்க பேசினது எல்லாம் நான் கேட்டேன். இதற்கு எல்லாம் நீங்க தான் காரணம். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுப்பின்றி நடக்கிறீர்கள். நான் நம்பினதை நீங்கள் கெடுத்து விட்டீர்கள். ஸ்டோர் ரூம்ல இருந்த விஷயங்களை எடுக்க பிளான் பண்ணி மற்றவர்களை கஷ்டப்படுத்தி சிரிக்கிறீர்கள் என்பது மிகவும் தவறு. இது நம்பிக்கையை கெடுத்துவிடும். மற்ற மாணவர்களுக்கு ஒரு மூவி எக்ஸாம்பிள் ஆகும். ஆசிரியர் மாணவர்களை அழைத்து வகுப்பறைக்கு வரச் சொன்னார்.
மாணவர்கள் அசைக்காமல் நின்று டீச்சர் ஐ கவனித்தனர். சிலர் சிரித்து காத்திருந்தனர், சிலர் பதற்றமாக கைகளை இணைத்து காத்திருந்தனர். ஆசிரியர் கதை சொல்லும் போதும் ஒவ்வொரு மாணவரும் தங்களை முன்னே எடுத்துக்கொண்டு கிளாஸ் ரூம்க்கு சென்றனர். ஸ்னேகா, ரணவ், நீங்க முருகனுக்கும் அருணுக்கும் மன்னிப்பு சொல்லணும். நீங்க செய்த தவறுகளை ஒப்புக்கொள்வது நம்ம பொறுப்பாகும். ஸ்டோர் ரூம்ல நடந்த விஷயம் நீங்கள் சிந்திச்சு பண்ணினீர்கள் என்றாலும் அது மற்றவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தியது. இதை ஒப்புக்கொண்டு அவர்கள் கிட்ட சென்று மன்னிப்பு சொல்லுங்க. முருகன், அருண், நானே தவறு பண்ணினேன். ஸ்டோர் ரூம்ல நடந்ததை நான் பிளான் பண்ணினேன், அது மோசமாக நடந்தது. நம்பிக்கை கெடுத்தேன், அதுக்கு மன்னிச்சு பண்ணுங்க. இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன். நான் உண்மையுடன் சொல்லறேன், எல்லாம் சரியாக செய்ய முயற்சி பண்ணப் போகிறேன். சோரி நண்பர்களே. முருகன், அருண், நானும் தவறு பண்ணினேன். நாம இருவரும் பிளான் பண்ணி ஸ்டோர் ரூம்ல இருந்து விஷயங்களை எடுத்தோம். அது மோசமாக நடந்தது, நீங்கள் நிச்சயமாக கஷ்டப்பட்டீர்கள். நம்பிக்கை கெடுத்தோம், அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன். உண்மையுடன் நடந்து. சரி ரணவ், ஸ்னேகா, நான் உங்கள் மன்னிப்பை ஏற்கிறேன். நான் உங்கள் தவறுக்கு கோபப்படவில்லை, ஆனா அப்படி நடந்து நம்பிக்கையை கெடுத்தது கவலை கொடுத்தது. நீங்க உண்மையுடன் மன்னிப்பு கேட்டீர்கள், அது நிச்சயமாக நல்லது. இனிமேல் நம்மெல்லாம் கவனமா இருக்கணும், ஒருவருக்கொருவர் ஹெல்ப் பண்ணி நல்ல எக்ஸாம்பிள் ஆக நடக்கணும்.